தமிழக பாஜகவை பொறுத்த அளவில் அண்ணாமலை போன்ற முக்கியமான தலைவர்களுக்கு இந்த தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு என்பது வழங்கப்படவில்லை, உண்மையிலே வழங்கப்படவில்லை. இதனால் ஒரு தரப்பு தொண்டர்கள் கட்சிக்கு எதிராக செயல்படுவதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. இது பாதிப்பை ஏற்படுத்தும் தேர்தலில் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். முன்னாள் தலைவர் சகோதரர் தம்பி அண்ணாமலை அவர்கள் ஒரு சிறந்த நபர், ஒரு போராளி. அவர் இன்றைக்கு திமுகவின் முகத்திரையை கிழித்தவர், தவறுகளை சுட்டி காண்பித்தவர், ஊழல்களை அம்பலப்படுத்தியவர். அந்த இடத்தில் அவர் சிறப்பாக பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டவர். அந்த விதத்தில் சட்டமன்ற தேர்தலில் இந்த முறை அவர் போட்டியிடவில்லை என்று அவர் விருப்பத்தை தெரிவித்திருப்பார் என்று நான் நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் ஒருவேளை போட்டியிடவில்லை என்று நினைக்கிறேன். ஆகையால் கட்சி எடுத்த எல்லா முடிவுக்கும் கட்டுப்படக்கூடிய ஒரு நபர். ஆகையால் நிச்சயமாக அவர் மாநிலம் முழுதும் பரப்புரை செய்வதில் அவர் ஈடுபட்டிருக்கிறார். எங்கள் அனைவருக்கும் அவர் பரப்புரை செய்ய வாய்ப்பு இருக்கிறது. அவர் ஷெட்யூல் கிடைக்கணும். அந்த அளவில் தொடங்கியிருக்காரு. ஏற்கனவே இது கோவையில் சகோதரி வானதி சீனிவாசனை ஆதரித்து அவர் பிரச்சாரத்தை தொடங்கிவிட்டார். அந்த அளவில் தமிழகம் எங்கும் அவர் பிரச்சாரம் மேற்கொள்ளவிருக்கிறார். ஒரு தலைமை பதவி பண்புகள் கொண்ட ஒருவர், லீடர்ஷிப் என்று பார்க்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடியவர். ஆகையால் அவர் எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியாக இருக்கும் என்பது என்னுடைய நம்பிக்கை. என்ன அது வெளிநாட்டு பணம், அது அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு நடவடிக்கை மேற்கொள்ள ஏற்கனவே இந்த சட்டம் நிலவில் தான் இருந்துகிட்டு இருக்கு. நீங்கள் சொல்லக்கூடிய இந்த சட்டம் ஏற்கனவே வெளிநாடுகளிலிருந்து நிதிகள் யார் பெற்றாலும், எந்த வழியில் பெற்றாலும், ஏற்கனவே அந்த கடந்த 20 ஆண்டு காலமாக இது நிலவில் இருக்கக்கூடிய ஒரு சட்டம். இது புதியதாக வரக்கூடிய ஒன்றும் இல்லை. ஆகையால் இதில் எந்த பிரச்சனையும் இருக்கிறதா எனக்கு தெரியல. சட்டம் நிறைவேற்றப்படும் போது சிறுபான்மையினர் ஓட்டு பாஜகவுக்கு எதிராக வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இல்லை, தவறு. அந்த வகையில் ஏற்கனவே இந்த சட்டம் நிலவில் இருந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே இதுக்கு எல்லாத்துக்கும் கணக்கு காமிக்கணும், சோர்ஸ் காமிக்கணும். அது சிறுபான்மை ஃபண்டாக இருக்கட்டும், பெரும்பான்மை ஃபண்டாக இருக்கட்டும், எந்த ஃபண்டு ஃபாரின்லேருந்து வந்தாலும் இங்கே கணக்கு காமிக்கணுங்கிறது நம்ம சட்டத்தில், இன்கம் டேக்ஸில் இருக்கிற ஒரு விஷயமாக தான் இருக்குது. அதில் ஒன்றும் எந்த பெரிய மாற்றமும் இல்லை இது வரைக்கும். இனியும் அந்த எந்த புதிய சட்டம் வந்தாலும் அதை ரெகுலேட் பண்ணுற சட்டங்கள் இருக்கும். இந்த ஃபாரின் ஃபண்ட்ஸ் நிறைய விஷயங்களுக்காக வருது. அது அரசு கடன் மூலமாக வருது, அரசு ப்ராஜெக்ட்ஸ்க்காக வருது, அதே மாதிரி தனியார் ப்ராஜெக்ட்ஸ்க்காக வருது. இது மாதிரி நிறைய நிதிகள் வந்துட்டு தான் இருக்குது, கம்பெனிகள் மூலமாக வந்துக்கிட்டு இருக்கு. அந்த நிதிகள் எல்லாம் கணக்கு காண்பிக்கப்பட வேண்டும். அது ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டம்தான். ஆகையால் இதில் ஒன்றும் புதுமை ஒன்றும் இல்லை. அதை ரெகுலேட் பண்ணுற ஒரு தனி அமைப்பு ஏதாவது உருவாக்குறாங்களான்னு எனக்கு தெரியல. அப்படி இருந்தால் ஒருவேளை அது ஒரு அமைப்பாக தான் இயங்குமே தவிர ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒன்றை ரெகுலேட் பண்ணுற ஒரு அமைப்பாக தான் இருக்கும். ஆல்ரெடி 20 ஆண்டு காலம் நிலவில் இருக்கக்கூடிய சட்டங்கள் தான் இதெல்லாம்.